விமலா தேவி நெய்வேலியிலிருந்து வேண்டுதல் கடிதம் பையனுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகலாம் கேட்டிருந்தாங்க. விமலா தேவி நெய்வேலியிலிருந்து உங்களோட அட்ரஸை வந்து நம்ம கோவில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. சரியா? அடுத்து ஸ்ரீசரண் சென்னையிலிருந்து திருமணத்துக்கும் கழுத்துக்காகவும் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய கடிதம் அம்மா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸ்ரீசரண் சென்னையிலிருந்து அவங்களோட கடிதத்தையும் உங்களோட அட்ரஸையும் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களுக்கான அம்மாவோட பிரசாதம் வீடு தேடி வரும். சரியா? அடுத்து ஏப்பா இது ஏற்கனவே படிச்சுட்டேன். இந்த பாண்டி காலையில் போட சொல்லிகிட்டே இருந்தாருல்ல, அம்மா ஆர்வப்பட்டுருச்சு. பாண்டி காலி காரைக்குடியிலிருந்து உடல்நிலை சரியாகிறதுக்காக கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுடைய கடிதம் தான் அம்மா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆக பாண்டி காலி காரைக்குடியிலிருந்து, நெய்வேலியிலிருந்து விமலா தேவி, அடுத்து சென்னையிலிருந்து ஸ்ரீசரண் 3 பேருக்கு வந்து அம்மா வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. தன்னோட பிரசாதம் வீடு தேடி வருவதற்கு இதை விட ஒரு பெரிய ஒரு வரம் வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மாவுடைய அருளாசினால் உங்களுக்கு வீடு தேடி வரும். உங்களுடைய அட்ரஸை வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்திடுங்க. இதே போல் ஒவ்வொரு பஞ்சமியிலையும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம அம்மாவோட பிரசாதத்தை அனுப்புறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இது நேரலை கிடையாது, இது ஒரு ஈவெண்ட். ஒவ்வொரு பஞ்சமி அப்பவும் ஒரு ஈவெண்ட்டு போல தான் இதை நான் நடத்திட்டு இருக்கேன். இனிமேலும் சிறப்பாக பண்ணுவோம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பல பேருக்கு பயன் வந்து கொடுக்கணும். இன்றைக்கி கிடைக்கலையே அப்படின்னு நினச்ச நபர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அம்மாவுடைய பிரசாதம் வீடு தேடி வரும். அந்த வாய்ப்பை நம்ம பெற்றுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நேரலையில் இவ்வளோ தூரம் என் கூட பயணப்பட்ட அத்தனை நல்ல உறவுகளுக்கும் கோடான கோடி நன்றிகள். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும்.